Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபனாக்க பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா? அண்ட் 9th முடிச்சு 10th போறவங்களுக்கும் 11th முடிச்சு 12th போறவங்களுக்கும் ஸ்கூல்ஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சிருக்காங்க, சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த அகாடமிக் இயர்லையும் ஹிபா மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? 10th ஃபுல் போர்ஷன்ஸும் 12th ஃபுல் போர்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. பிஸ்னஸ் மேக்ஸ் பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பாதி போர்ஷன்ஸ் முடிச்சுட்டேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் அந்த மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கு. அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா ஜூன்குள்ள ஃபினிஷ் பண்ணிடுவேன். இந்த 2 மாசம் லீவ் இருக்கு இல்லையா? இந்த 2 மாசம் லீவ்ல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அண்ட் 10th முடிச்சுட்டு 11th போற பசங்களுக்கும் 11th ஃபுல் சிலபஸ் இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சோண்டு போர்ஷன்ஸ் பெண்டிங், அதுவும் நான் முடிச்சிடுவேன். சரிங்களா? அண்ட் 12th முடிச்சுட்டு காலேஜ் போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சேருங்க, நல்ல காலேஜ்ல சேருங்க, நல்ல கரியர்ல போகணும். நாளைக்கு வந்து எங்களுக்குலாம் ஹாப்பியா இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, இந்த வேலையில இருக்காங்கன்னு தெரிய வரும்போது அதுதான் ஒரு டீச்சருக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா உங்களோட கரியர் அமையணும். சரிங்களா? நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கான ஒர்க்கையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் ஜேஇ கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான வீடியோஸும் வரும். இந்த வீடியோ மெயினா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. இந்த லீவ்ல நாங்க எப்படி வந்து கிளாஸஸ் கொண்டு போறது, சரிங்களா? எப்படி வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. நிறைய பேருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸ்கூல்லே சூப்பரா வந்து பிளான் பண்ணி நம்மள கொண்டு போயிடுவாங்க. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜூன் மாசம் தான் தொடங்கும். அப்ப இந்த ஏப்ரல் மேல நான் என்ன பண்றது, இந்த கேள்வி வந்து இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதோட போர்ஷன்ஸ் என்னன்னு இண்டெக்ஸ்ல பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸை நீங்க கவர் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ் இருக்கும். பிசினஸ் மேத்ஸ் பசங்களுக்குமே ஃபர்ஸ்ட் லெசன் தான் எடுத்துட்டேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு 3 லெசனுக்கான கண்டென்ட் இருக்கு, வீடியோஸ் வந்து இருக்கு. அதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த 2 மாசத்துல நீங்க 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணும், தாராளமா முடிக்கலாம். இதே இது நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுவும் நான் ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? இதே மாதிரி வேற என்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. கண்டிப்பா என் சைட்ல இருந்து நான் அதை வந்து உங்களுக்கு தரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 9th முடிச்சு 10th போற பசங்களுக்கும் சேம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் முடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். ஸ்கூல் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கூல் இல்லைன்னா நம்மளோட புக்ல வந்து ஜூன், ஜூலை இந்த 2 மாசத்துக்கான போர்ஷனை நீங்க ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்ட் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லாம் போக மாட்டாங்க. 7th லெசன் எது ஈஸியான லெசன் அந்த மாதிரி எடுத்து செய்வாங்க. ஸோ ஈஸியான லெசன்ஸ்லாம் நீங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்க சொல்லி தரும்போது நீங்க பார்த்துட்டு நம்ம சேனல்லே வந்து பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்லாம் வந்து நமக்கு முக்கியமான லெசன். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் போங்க. ஏன்னா குவார்டர்லிக்கு அந்த போர்ஷன்ஸ், குவார்டர்லி போர்ஷன்ஸ் முதல்ல நம்ம தரவு பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த வீடியோ. மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லீவ்லயே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. திட்டாதீங்க, ஏன்டா லீவ்லயே படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க கேட்டனால நான் சொல்றேன். நான் கமெண்ட்ஸ்ல வந்து இதெல்லாம் கேட்கறாங்க, அதனால சொல்றேன். இல்ல நான் லீவு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஜூன் மாசத்துல இருந்து கரெக்டா நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க வந்து ரிசல்ட் வந்து என்ன எய்ம் பண்றீங்களோ இப்பத்துல இருந்தே அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் பேட்சஸ்லாம் நான் வந்து ஒரு 13 இயர்ஸா வந்து இந்த டியூஷன் எடுக்கிறேன். வீட்ல டியூஷன் எடுக்கிறேன். அண்ட் யூடியூப்ல வந்து ஒரு 5 இயர்ஸ் பண்ணுங்களேன். இந்த லாஸ்ட் இயர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாளே யாரெல்லாம் எய்ம் பண்றாங்களோ அவங்களால அந்த லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க முடியுது. சரிங்களா? லாஸ்ட் டைம்ல எனக்கு வந்து சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணி நம்ம படிக்கும் போது நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது, ஒர்க் ஜாஸ்தி ஆகுது, நிறைய விஷயங்கள் பாக்குறோம். ஸோ எதுனாலுமே ஃபர்ஸ்ட்ல அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் நாளே உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து சீரியஸ் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? நீங்க எப்பவுமே படிக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்க அந்த கான்செப்ட்ல உங்களால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நல்லா கிராஸ் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வீட்டுல டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா மொட்டை மாடி போடுங்க. பீஸ்ஃபுல்லான இடமே அதுதான். மொட்டை மாடியில போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரைவேட்டா இடம் கிடைக்கும். சரிங்களா? தயவுசெய்து போகும்போது போன் எடுத்துட்டு போக கூடாது, சேட் பண்ணக்கூடாது. நீங்க படிக்க நீங்க வந்து நான் படிக்க போறேன், நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா எந்த விஷயம்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த 2 மணி நேரம் அதுகிட்ட போகக்கூடாது.
சண்டை போட்டு வச்சிருந்தேன், உன்கிட்ட நான் வரமாட்டேன், நான் வந்து மெசேஜஸ் பார்க்க மாட்டேன், நான் வந்து இப்போ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆன விஷயங்களும் பார்க்க மாட்டேன், 2 மணி நேரம் படிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் பிரேக் எடுக்கும்போது நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருங்க. ஏது சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில கான்செப்ட் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த இருக்கிற இன்ட்ரெஸ்டோட நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? எப்பவுமே நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க, நம்ம கிட்ட ஒரு ஃபயர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் வந்து ஸ்கூல் தொடங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகும். ஸோ அந்த ஃபயரை வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா எழுதணும். அந்த டைம்ல நமக்கு டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம சேனல் சைட்ல இருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நிறைய லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.